ஜான் ஹஸ் தற்போது செக் ரிபப்ளிக் என அழைக்கப்படும் பொஹேமியாவில் உள்ள பிராக் என்ற இடத்தில் 1370 ஆண்டில் பிறந்தார். அவர் பிறந்த சில நாட்களிலேயே அவரது தந்தை மரணமடைந்தார். விதவை தாய் அவரை நல்ல கல்வி அறிவும் தேவ பயமும் உடையவராக வளர்த்தார். ஜான் ஹஸ் பிராக் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அவரது தாய் முழங்காலில் நின்று தேவனிடத்தில் அவரை ஒப்புவித்து ஜெபித்தார். அந்த ஜெபத்துக்கு தேவன் கொடுக்கவிருக்கும் பதிலை அவர் அப்போது அறிந்திருக்க முடியாது. பிராக் யூனிவர்சிட்டியில் மிக திறமையானவராகவும் நன்னடத்தை உடையவராகவும் இருந்த அவர் விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டார். இறையியலாளரும் தத்துவ ஞானியும் சீர்திருத்தவாதியுமான ஜான் ஹஸ் ஹசைட் இயக்கத்தின் உந்து சக்தியாக இருந்து பொஹேமியன் ரெஃபர்மேஷன் மற்றும் மார்ட்டின் லூத்தரினால் ஏற்பட்ட புரொட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் ஆகியவற்றுக்கு முன்னோடியாக இருந்தார். அவர் பல்கலைக்கழக பட்டம் பெற்ற பின் அரச நீதிமன்றத்தில் இடமளிக்கப்பட்டதுடன் மத போதகராக நியமிக்கப்பட்டு பொஹேமியாவில் உள்ள பெத்லஹேம் சாப்பலில் பணியாற்றினார். இதுவரை லத்தீன் மொழியில் நடைபெற்று வந்த தேவ ஆராதனையை மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அவர்களுடைய சொந்த மொழியில் நடத்தினார். அப்போது பொஹேமியன் இளவரசி ஆன் இங்கிலாந்து மன்னரை மணமுடித்து இங்கிலாந்தின் அரசியாக இருந்தார். அவர் ஜான் வைக்லிஃபின் போதனைகளால் கவரப்பட்டதுடன் பொஹேமியா நாட்டவர் இங்கிலாந்தில் கல்வி பயில்வதற்கு வழிவகுத்தார். அவ்வாறு இங்கிலாந்தில் கல்வி பயின்ற ஜெரோம் என்பவர் நாடு திரும்பி ஜான் ஹஸ்ஸுடன் ஜான் வைக்லிஃபின் சபை சீர்திருத்த போதனைகளை பகிர்ந்து கொண்டார். ஏற்கனவே பாப்பாண்டவரின் தலைமையிலான ரோம சபையின் வேதாகமத்துக்கு முரணான போதனைகளையும் துஷ்பிரயோகங்களையும் 1, 2 அல்ல 3 பாப்பாண்டவர்களின் பதவி ஆசையினால் ஏற்பட்ட சபையின் சீரழிவையும் எதிர்த்த ஜான் ஹஸ்ஸுக்கு ஜான் வைக்லிஃபின் போதனைகள் உத்வேகம் அளிப்பதாக இருந்தன. பெத்லஹேம் சாப்பலில் மக்கள் வேதாகமத்தை வாசித்து வேத சத்தியங்களின்படி வாழ வலியுறுத்தி போதித்தார். பாவ மன்னிப்பு கிறிஸ்துவின் அன்பினாலும் கிருபையினாலும் இலவசமாக கொடுக்கப்பட்டது. அதனை விசுவாசத்தினால் அன்றி விலை கொடுத்து வாங்க முடியாது எனவும் சபை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் துணிவுடன் ரோம சபையின் தவறுகளை சுட்டிக்காட்டி போதித்தார். இதனால் ரோம சபை அவரது போதனைகளை நிறுத்துமாறு கட்டளையிட்டது. ஜான் ஹஸ் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் தனது சீர்திருத்த போதனைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டார். இவர் பொஹேமியா முழுவதும் புகழ் பெற்றவராகவும் அரசரின் ஆதரவு உடையவராகவும் இருந்ததால் அவரை எதிர்த்து தண்டிக்க முடியவில்லை. எனவே ஜெர்மன் நாட்டில் உள்ள கவுன்சில் ஆஃப் கன்ஸ்டன்ஸுக்கு வந்து தனது போதனைகளை மறுத்துரைக்க கட்டளையிடப்பட்டது. ஜான் ஹஸ் பாதுகாப்பாக திரும்பி வருவதற்கான உத்தரவாதம் அரசரால் வழங்கப்பட்டதால் அவர் அங்கு சென்றார். ஆனால் அவரை அங்கு உடனே கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவரை விடுவிப்பதற்காக சென்ற ஜெரோம் என்பவரும் சிறையில் அடைக்கப்பட்டு கடும் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார். அதேவேளை பொஹேமியா முழுவதிலும் தேவ ஆராதனை தடை செய்யப்பட்டதுடன் தேவாலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டன. இதனால் மக்கள் பெரும் அதிர்ச்சியும் அதிருப்தியும் அடைந்தனர். கவுன்சில் ஆஃப் கன்ஸ்டன்ஸில் விசாரணையின் போது சபை மத போதகர்களினூடாக பேசுவதை விட தேவன் வேதாகமத்தினூடாக பேசுவதே தேவையானது எனவும் கத்தோலிக்க சபை மக்கள் வேதாகமத்தை வாசிப்பதை தடை செய்து பாவ மன்னிப்பை விலை கொடுத்து வாங்குவதற்கு போதிப்பது வேதாகமத்துக்கு முற்றிலும் முரணானது எனவும் ஜான் ஹஸ் பேசியதால் அவர் சபையின் எதிரியாக கருதப்பட்டு உயிருடன் எரிக்கப்பட தீர்ப்பளிக்கப்பட்டது. 1415 ஆண்டு ஜூலை 6 பற்றி எரியும் நெருப்பில் அவர் வேத சத்தியத்திற்காக உயிர் கொடுக்க அஞ்சாதவராக, நீங்கள் ஒரு வாத்தை எரிக்கிறீர்கள், 100 வருடங்களின் பின் ஒரு அன்னம் வரப்போகிறது, அதனை உங்களால் வறுக்கவோ அவிக்கவோ முடியாது என 100 வருடங்களின் பின் 1517 சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படும் மார்ட்டின் லூத்தரை பற்றி தீர்க்க தரிசனமாக கூறியதுடன் தனது ஆவியை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். அதன் பின் ஜெரோம் என்பவரும் அதே இடத்தில் உயிருடன் எரிக்கப்பட்டார். ஜான் ஹஸ்ஸின் கொடூர மரணம் அவரை பின்பற்றியவர்களுக்கு கடும் வேதனையையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. அதேவேளை அவரது போதனைகள் மிக தீவிரமாக நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் அயல் நாடுகளிலும் பரவியது. அவரது போதனைகளை பின்பற்றியவர்கள் ஹசைட்ஸ் என அழைக்கப்பட்டனர்.
ஜான் ஹஸ்ஸை எரித்து சபை சீர்திருத்தத்தை தடுத்து விடலாம் என நினைத்தது பாப்பாண்டவரின் தலைமையிலான ரோம சபை. ஆனால் அந்த நெருப்பு ஹசைட்ஸின் உள்ளங்களில் கொழுந்துவிட்டு எரிந்து கிறிஸ்துவின் தலைமையிலான பரிசுத்த தேவ சபை உருவாகுவதற்கான சீர்திருத்தத்துக்கு உந்து சக்தியாக செயல்படுவதை அவர்களால் தடுக்க முடியவில்லை.